சாரா காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து சித்ரா ரமேஷ். ஸ்கின், ஹேர், மேக்கப் இந்த 3 ப்ராடக்டில் நம்ம ஸ்கின்னை பற்றி நேற்று ஆயிலி ஸ்கின் பற்றி பேசணும். அதோட கண்டினியூவேஷன் இது. கண்டினியூவேஷனில் ஆயிலி ஸ்கின் என்ன மாதிரியெல்லாம் டேமேஜஸ் கொடுக்குன்றதை நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் மெயினாக என்ன அப்படின்னா ஃபங்கல் ஸ்கேல்பில் இருக்கும் போது என்ன டேமேஜஸ் எல்லாம் கொடுக்கும். இந்த ஃபங்கல் எந்த ஏஜில் இருந்து வரும்? 14 இயர்ஸில் இருந்து 13 இயர்ஸ் சப்போஸ் மதருக்கு இருக்குது அப்படின்னீங்கன்னா அதோட அந்த ஃபங்கல் 8 இயர்ஸ்லேயும் வரும், 9 இயர்ஸ்லேயும், 12 இயர்ஸில் எல்லா ஏஜ்லேயுமே வரும். இதுதான் லிமிட்ன்றது கிடையாது. அப்போ அந்த ஃபங்கல் வந்ததுன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் அவங்க 8 இயர்ஸ்லேருந்து ஒரு 12 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்கன்னா ஷாம்பூஸ் மட்டும் போதும். அந்த ஸ்கேல்ப் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கும்ன்றதுனால, ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் பண்ணுறதுனால அந்த ஹெர்பலில் அந்த ஏஜுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் காமிக்காது. அப்போது ஆஃப்டர் ஒரு 14 இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னும் போது இதை ஒரு சிலர் ஸ்கேல்பில் ஆயிலி ஸ்கின்னில் மெயினாக என்னென்னா ஒயிட் ஃப்ளெக்ஸ் இருக்காது, ஸ்கேல்பில் க்ளீனாக இருக்கும். அப்போது என்ன ஒரு ஆர்குமெண்ட் வரும் அப்படின்னா, மேம் எனக்கு ஸ்கேல்ப்பு க்ளீனாக இருக்குது, நீங்கள் ஃபங்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு தாட் வரும். அப்போ அந்த தாட் வரும்போது அந்த ஸ்கின்னில் ஒரு பிம்பிள்ஸ், குட்டி குட்டியாக ஒரு பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் போது அந்த ஃபங்கலுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதனால் ஸ்கேல்ப்பு வீக்கு, ரூட்டு வீக்கு, கியூட்டிக்கல் டேமேஜு, ஹேர் டேமேஜ் ஆகி உடஞ்சி விழுறது, இதெல்லாம் தான் அதோட சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கும். இதுக்கு க்யூர்மெண்ட் இருக்கா? இதை பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுமா, டெம்பரவரியாக க்யூர் பண்ணமான்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.